சுந்தரராஜன், இந்த சிக்கல் அப்படின்றது ஒரு வயநாடோட நம்ம சுருக்கி பார்க்காம இனி நடக்கக்கூடாது. இது உலகளாவிய பிரச்சனையா இருக்கு. இன்னொன்று, இந்த துயரத்தையே நம்ம நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம் இந்த அவலத்தை அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? அதாவது நிச்சயமாக வயநாடு பேரிடரை நிச்சயமாக தடுத்திருக்கலாம். ஒரு ஒன்றிய அரசாங்கம் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை கொடுக்க வேணும்னா, நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரில் போய் மினசோட்டாவில் போய் இறங்குறீங்க அப்படின்னா இன்று மாலை 3:30 முதல் 4:15 மணி வரை இந்த ஊரில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்யும், கவனமாக இருந்துக்கணும் உங்களுக்கு மெசேஜ் வரும். நாங்கள் என்ன பண்ணுவாங்க, ஐஎம்டி மிதமானது முதல் கனமானது வரை தமிழகத்தின் கடற்கரை மாவட்டங்களில் எல்லாம் மழை பெய்யும் சொல்லுவாங்க. மிதமானதுனா என்ன, கனமானதுனா என்ன? தமிழ்நாட்டில் 14 கடற்கரையோர மாவட்டங்கள் இருக்குது, அதில் எங்கே பெய்யும் இது நமக்கு தெரியாது, துல்லியமாக சொல்கிறது இல்லை, முடியாது, தெரியாது. நமக்கு தான் வேறு நோக்கங்கள் இருக்குல்ல, கியான் வாப்பியை பார்க்கணும், மற்ற விஷயங்கள் பார்க்கணும்ல. நமக்கு இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் இருக்கா, 10 வருஷமாக அந்த ஆட்சி செய்கிறாங்க. இந்தியாவுக்கான காலநிலை மாதிரிகள் எங்கே? இன்னும் ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா கடன் வாங்கி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். இந்தியாவுக்கான காலநிலை மாதிரிகள் எங்கே? பெருசாக ஜெயராம் ரமேஷ்னு ஒரு அமைச்சர் காங்கிரஸ்லேருந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி ஒரு நிறுவனத்தை உருவாக்காவிட்டால் இந்திய பெருங்கடல் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு இந்திய பெருங்கடல் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருக்குன்னா ஐஐடிஎம் தான். இவங்க 11 வருஷம் ஆட்சிக்கு இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல்ஸ் எங்கே போச்சு? இன்னமும் நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்னா என்ன? 20 சென்டிமீட்டர் கீழே மழை பெய்யும். ரெட் அலர்ட்னா என்ன? 20 சென்டிமீட்டர் மேலே பெய்யும். திருநெல்வேலி தூத்துக்குடி சொன்னாங்கல்ல, ரெட் அலர்ட் நாங்கள் கொடுத்தோம். ரெட் அலர்ட் 20 சென்டிமீட்டர்னா பேஜ் 90 சென்டிமீட்டரில் நீங்கள் 20 சென்டிமீட்டர் எச்சரிக்கை கொடுத்துட்டு 22 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா புரிஞ்சுக்க முடியும். ஆனால் உள்துறை அமைச்சர் சொல்றார், நம்மிடம் 23 நவீன எச்சரிக்கை தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு அப்படின்னு. பேரிடர்கள்ல கணிக்கிற 3 நாடுகள், துல்லியமா கணிக்கிற 3 நாடுல நம்ம நாடு ஒண்ணு. ரொம்ப அபத்தமா சொல்றாரு, அவ்வளவு சொல்லுவாங்க. ரொம்ப அபத்தமா சொல்றாரு. ஏங்க 4 நாள்ல 70 முதல் 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குங்க. நான் மாநில அரசு தப்பே செய்யல நான் சொல்லலை. நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்கு. 4 நாளில் 70லேருந்து 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அது நீங்கள் சொன்னீங்களா? ரெட் அலர்ட்னா 20 சென்டிமீட்டர் மழை, நீங்கள் பெஞ்சுக்கு 100 சென்டிமீட்டர் மழை. 20 சொல்லி 28 பெய்யலாம், சமாளிச்சிடலாம். 20 சொல்லி 100 பெஞ்சா அதான் துல்லியமாக சொல்றதா நீங்க? ஸோ அப்போ நம்ம தொழில்நுட்பத்தில் தான் சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? முதல்ல அதுவும் ஒரு காரணியா இருக்கு. தொழில்நுட்பம் ரெண்டாவது. காலநிலை மாற்றம்னா என்ன நமக்கு தெரியணும். We have only changed, climate has not changed சொல்றாரு பிரதமர் போய் குழந்தைகள்கிட்ட போய் பேசும்போது. நாங்கள் சொல்ல, பிரதமர் போய் குழந்தைகிட்ட பேசும்போது we have only changed, climate has not changed சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை வைத்துக்கொண்டு நான் climate சேஞ்சை ஃபேஸ் பண்ண போகிறோமா? இந்த நாட்டோட பெரிய பேடர் தெரியுமா? வயநாட்டு துயரம் இல்லை, ஒன்றிய அரசாங்கம் தான் பெரிய பேடர். இந்த தேசத்தின் பெரிய பேடர் ஒன்றிய அரசாங்கம். எப்போ எந்த வகையில் பொறுப்பாக்குறீங்க? 10 வருஷமா கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன பண்ணீங்க? என்ன செஞ்சிருக்கணும்? கிளைமேட் மாடல் இல்லை. நீங்க என்ன நடக்கும் தெரிஞ்சா தானே என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது. இப்போ இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் நீங்கள் வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு பீசோஸ்கேல் லெவல்னா ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளவே நமக்கு இது தரவுகள் வேணும். அது யார் தருவா? அமெரிக்கா தரமாட்டான், ஐரோப்பா தரமாட்டாங்க. ஏன்னா உங்கள் ஊர் நடக்கிறதுக்கு ஏதோ நாங்கள் சொல்லுவோம்ப்பா, ஒரு 90 சென்டிமீட்டர் பெய்யும் நாங்கள் சொல்லுவோம். தூத்துக்குடி திருநெல்வேலி மழையை AWS சரியாக கணிச்சாங்க, 90 சென்டிமீட்டர் மழை சொன்னாங்க. ஆனால் நாம் சொன்னது 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் சொன்னோம். அது எப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொன்னோம். அப்போ நீங்கள் இந்தியாவுக்கான காலநிலை மாதிரிகளை உருவாக்காமல் இந்தியா காலநிலை 1,75,000 ஹெக்டேர் நிலப்பரப்பை ஆத்ம நிர்பர் என்கிற பாரத்தில் பேரில் மத்திய இந்தியாவில் காடுகளை வனங்களை பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்துச்சு இந்த அரசாங்கம். கேட்டால் பாக்சைட் எடு, மினரல் எடு, கோல் எடு, 1,75,000 ஹெக்டேர் காடுகள் கொண்ட பரப்பளவை கொடுத்துச்சு. நாட்டுக்கு வளர்ச்சியும் தேவை. இப்போ கார்த்திகேயன் யார் வளர்ச்சி தேவையெல்லாம் இப்போ இன்னொன்று இடம் இருக்குல்ல, நீங்க மத்திய அரசு எந்தெந்த இடத்துல தவறு செய்தாங்க அப்படின்றப்ப குமரகுரு கேட்ட மாதிரி இப்போ மாநில அரசுக்கு இதுல பொறுப்பே இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இந்த மாதவ் காட்கில் குழு அறிக்கை தெளிவாக ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மீதும் பயணங்கள் சென்று இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி அதை 3ஆ பிரிக்கிறாங்க. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 2, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 3 அப்படி பிரிக்கிறாங்க. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1னா நீங்கள் காடுகள் மற்றும் விவசாயத்தை செய்யக்கூடாது. எக்கோ சென்சிட்டிவ் 2னா சில விஷயங்கள் செஞ்சுக்கலாம் கூடுதலாக. 3ஆவதுனா இன்னும் கூடுதலாக செஞ்சுக்கலாம். என்ன முரண் தெரியுமா? இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட வைத்திரி இருக்குல்ல, அந்த தாலுகாவை எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1ன்னு சொல்லியிருக்க மாதவ் காட்கில் குழு. இந்த மாநில அரசு அந்த குழுவோட அறிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாநில அரசு தவறு. எங்களுக்கு சூழல் தாங்க முக்கியம், சுற்றுச்சூழல் தான் முக்கியம்.